அம்பேத்கரோட பயோகிராஃபி வந்து இந்த ஜென்ரேஷன் மாதிரி எடுக்க முடியுமா? பயோகிராஃபி இந்த ஜென்ரேஷன்ல எடுக்க முடியுமா? எடுத்து வந்திருக்குமா? ஆனால் ஒன்று என்னன்னு கேட்குமா, அம்பேத்கரோட பயோபிக்க எல்லாத்துக்கும் தெரியும், அதை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அம்பேத்கரோட கனவுகள் இருக்குல்ல, அதை தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எது போகணும் அப்படின்னா, எல்லா வீடுகள்லையும் எல்லா கவர்மெண்ட் அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் எங்கே பார்த்தாலும் அம்பேத்கர் வந்துட்டாங்க நம்ம ஊரில். ஏன் நம்ம ஊரில் அம்பேத்கர் கூண்டுக்குள்ளே இருக்காருன்னு கேள்வி இருக்குல்ல, அந்த கதை முடியட்டும். முதல்ல அம்பேத்கர் ஏன் கூண்டுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறது நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த கூண்டு என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு வேற கதைகள் பிறகு. பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், கர்ணன், மாமன்னன். இப்போ பரியன் வந்து நல்லா படித்தவன், அவன் வந்து அவனுக்கு எது பண்ணணும், எந்த அளவுக்கு சண்டை போட்டால் போதும், அந்த அளவுக்கு அறிவு இருக்க மாதிரி தான் நீங்கள் டிசைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ மாமன்னன் வந்து அவன் அரசியல் ரீதியாக அவனை நம்மளை ஒடுக்கப்படுறான், அதனால நம்ம அரசியலை வச்சு நம்ம திருப்பி போடாடினா கரெக்டாக இருக்கும்ட்டு அது வச்சுருந்தீங்க. ஆனால் கர்ணன் மட்டும் ஏன் சண்டை போடுறான்? அந்த ஊரில் இருக்க பாமர மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? இப்போ அவன் வந்து படித்து வேலைக்கு போகிற ஒருத்தன், நம்ம ஊரில் இப்படி ஒன்று நடக்குது, அதுக்கு நான் திருப்பி வரணும் அப்படின்றது தான் வரான். அவன் ஏன் சண்டை மட்டும்தான் தீர்வாக இருக்கும்னு மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆர்டரை மாற்றி போடுங்க. கர்ணன் ஃபர்ஸ்ட் படமாக பாருங்க, பெரியகுமார செகண்ட் படமாக பாருங்க, மாமன்னனை தேர்ட் படமாக பாருங்க, வாழையை அடுத்து வந்துச்சுன்னா வாழையை ஃபர்ஸ்ட் படமாக பாருங்க. மறுபடி ஊரே நிற்காத பஸ்ஸே நிற்காத ஊர்லேருந்து கிளம்பி போன ஒருத்தன், பஸ்ஸை நிப்பாட்டின ஒருத்தன், அதனால் கிளம்பி போன ஒருத்தன் படிக்க லா காலேஜ் படிக்க போகிறான், அதனால் ஒருத்தனுக்கு அரசியல் கற்றுக்கிறான், அவனை மாமன்னா மாறுறான். சார் உங்கள் படம்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் சார். இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எல்சியூ ஒரு படத்தோட ஒரு படம் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி மாரி செல்வராஜ் சாரோட நாங்கள் எம்சியூ எதிர்பார்க்கலாமா சார்? அதாவது மாரி செல்வராஜ் சார் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், சமூக நீதி. என்னோட எம்சியூ அப்படிங்கிறது, என்னோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எல்லா படத்துக்குள்ளேயும் என்னோட பாடுபொருள் சமூக நீதியாக இருக்கும். நான் இப்போ கேட்குற கேள்வி வந்து அம்பேத்கரோட பயோகிராஃபி வந்து இந்த ஜென்ரேஷன் மாதிரி எடுக்க முடியுமா? அம்பேத்கரோட பயோகிராஃபி இந்த ஜென்ரேஷன்ல எடுக்க முடியுமா? எடுத்து வந்திருக்குமா? ஆனால் ஒன்று என்னன்னு கேட்குமா, அம்பேத்கரோட பயோபிக்க எல்லாத்துக்கும் தெரியும், அதை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அம்பேத்கரோட கனவுகள் இருக்குல்ல, அதை தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எது போகணும் அப்படின்னா, அம்பேத்கர் அப்படிங்கிற எல்லா வீடுகள்லையும் எல்லா கவர்மெண்ட் அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் எங்கே பார்த்தாலும் அம்பேத்கர் வந்துட்டாங்க நம்ம ஊரில். ஏன் நம்ம ஊரில் அம்பேத்கர் கூண்டுக்குள்ளே இருக்காருன்னு கேள்வி இருக்குல்ல, அந்த கதை முடியட்டும். முதல்ல அம்பேத்கர் ஏன் கூண்டுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறது நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த கூண்டு என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு வேற கதைகள் பிறகு. இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. வெறுமனை கமர்ஷியல் படம் பண்ணுறவங்களுக்கு இல்லாத ஒரு ப்ரியாரிட்டி எனக்கு இருக்குது. அதனால் நான் என்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி என்னை நிரூபிப்பதற்கு மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஆடியன்ஸ்க்கு சந்தேகமே இல்லாமல் என்னை புரிந்து கொள்வதற்கு நான் ஏதாவது வழி செய்யணும். இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து ஏன் எடுக்கிறாங்க அப்படி ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரி படங்களை தான் எடுக்கணுமா, ஏன் சினிமான என்டர்டெயின்மெண்ட் தானே அப்படின்லாம் நிறைய கேள்வி வரும். அதை அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த மாதிரியான கருத்தை என்னை புரிந்து கொள்வதன் வழியாகத்தான், என்னையை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான், என்னோட வாழ்வையை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க என்னோட மற்ற கதைகளையோ அல்லது முன்னாடி வந்த படங்களையோ தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக, என்னையை புரிந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் வாழை.